சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ KYC மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். வீடியோ கால்லயே வெரிஃபிகேஷன் முடிஞ்சிரும். சிட்டி யூனியன் பேங்க். வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவின் போது செய்யப்பட்ட வீடியோக்களை பொது வழியில் வெளியிடுவது வாக்காளர்களின் தனி உரிமைக்கு எதிரானது என்று தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்தனர். இது தொடர்பாக பேசிய அவர்கள், வாக்குச்சாவடிகளில் இணைய வழியில் பதிவு செய்யப்படும் காட்சிகள் பொது வழியில் வெளியிடப்பட வேண்டும் என்ற சிலர் முன்வைக்கும் கோரிக்கை நியாயமாக தெரியலாம். அத்துடன் அது தேர்தல் நடைமுறையை பாதுகாக்கவும் வாக்காளர் நலனை கருத்தில் கொண்டும் கேட்கப்படுவது போலவும் தென்படலாம். உண்மையில் அந்த வீடியோக்கள் அதற்காக கேட்கப்படவில்லை என தெரிவித்தனர். இந்த கோரிக்கையை ஏற்று அந்த கட்சிகள் பகிரப்பட்டால் அது வாக்காளர்களின் அடையாளத்தை எந்தெந்த ஒரு குழுவோ அல்லது தனிநபரோ எளிதில் தெரிந்து கொள்ள வழிவகுக்கும். இது தேர்தலில் வாக்களிப்பவர்கள் யார், வாக்களிக்காதவர்கள் யார் என்று தெரிந்து கொள்ள வழியாகும். இதை பயன்படுத்தி வாக்காளர்களுக்கு சமூக விரோதிகள் அழுத்தமோ அச்சுறுத்தலோ அளிக்க வாய்ப்புள்ளது என்றனர். முன்னதாக இது தொடர்பாக சந்தேகம் எழுப்பியிருந்த காங்கிரஸ் MP ராகுல் காந்தி, தேர்தல் தொடர்பாக பதிலளிக்க வேண்டியது தேர்தல் ஆணையமே, ஆதாரங்களை அளிக்கிறது. யார் வெற்றி பெற வேண்டும் என்று ஏற்கனவே முடிவை தீர்மானித்து நடத்தப்படும் தேர்தல் மக்களாட்சிக்கு விஷமாகும் என்று விமர்சித்திருந்தார். கடந்த ஆண்டு நடைபெற்ற மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலின் போது வாக்குச்சாவடிகளில் மாலை 5 மணிக்கு பின்னர் பதிவான CCTV கேமரா காட்சிகளை வெளியிட வேண்டும் என்று காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வலியுறுத்திய நிலையில் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் இவ்வாறு தெரிவித்தனர். எல்லா வாக்குச்சாவடிகளிலும் காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சி முகவர்களும் இருப்பதை ராகுல் காந்தி வசதியாக மறந்துவிட்டார்.